வெரி குட் மார்னிங் டு ஆல். ஸோ நம்ம வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட். ஸோ மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட் மாவட்ட நீதிமன்றங்களையும் ஹைகோர்ட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் விட்டுருந்தாங்க. ஸோ 2024 மற்றும் 2025 இந்த 2 ஆண்டுகள்லையும் தொடர்ந்து வந்து நோட்டிஃபிகேஷன் அப்படின்றத விட்டுருந்தாங்க. 24 மாவட்ட நீதிமன்றத்தினுடைய தேர்வுகள், ஸோ ஆஃபீஸிஸ்டன்ட், மசால்ஜி, நைட் வாட்ச்மேன் சொல்லிட்டு பல விதமான பணிகளும் 10th லெவல் போஸ்ட்டுக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ 10th லெவல் போஸ்ட்டுக்கு 2025 ஜாயினிங்கே வந்து பண்ணிட்டாங்க. ஆஃப்டர் வந்து இப்போ அந்த 8th லெவல் போஸ்ட்டுக்கு தான் நம்ம எல்லோரும் ஃபைனலிஸ்ட்டுக்கு வெயிட் பண்ணுறோன்றது எல்லாமே தெரியும். ஸோ ஆரம்பத்துலேருந்து ஏன் சார் ஸ்டார்டிங்லேருந்து எல்லாமே சொல்கிறீங்க, எல்லாமே எல்லாருக்குமே தெரியுன்றது தான் உங்களுடைய கருத்தாக இருக்கும். ஸோ இருந்தாலும் இந்த நோட்டிஃபிகேஷன்லேயே நமக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படின்ற ஒரு பேஜ் வந்து கொடுத்துருந்தாங்க. அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் தேர்வு சம்பந்தமான நம்ம கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நீதிமன்ற ஆட்சியர் பிரிவு என்ன தகவல்லாம் கொடுக்கலாம் கொடுக்கக்கூடாதுன்ற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து அப்பயே கொடுத்துருந்தாங்க. ஸோ இருந்தாலும் இவ்வளோ காலதாமதம் அப்படின்றது வந்து ஒரு நபராக வந்து யாராலையும் ஏற்றுக்க முடியாது. ஒரு போர்டு வந்து இவ்வளோ டிலே பண்ணுறாங்க அப்படின்றது இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக எல்லாருமே வந்து டேக்கன் பண்ணுறாங்க. ஸோ நீதித்துறைக்கே இது ஃபஸ்ட் டைம். 2021 அதுக்கப்புறம் வெளியிட்ட நோட்டிஃபிகேஷன்லாம் குயிக்காக வந்து ப்ராசஸ் பண்ணி முடித்தாங்க. ஆனால் இந்த முறை எதனால் இவ்வளோ காலதாமதம் அப்படின்றது நம்மளால் எப்போவுமே தெரிஞ்சுக்க முடியாத ஒரு விஷயமா இருக்குது. ரெண்டாவது, முன்னாடி நடந்த தேர்வுகளெல்லாம் நம்ம ஒப்பிட்டு பார்க்கும்போது அங்கே வேலை பார்க்குற நபர்களோ இல்லை வந்து ஏதாவது சர்க்குலர் இஷ்யூ ஆனாலோ இந்த மாதிரி வந்து அப்டேட் வந்திருக்கு சார், ஸோ வந்து கேட்டிருக்காங்க, ஸோ ப்ரமோஷன்ஸ் லிஸ்ட்டு வந்திருக்கு அப்படி மாதிரிலாம் நிறைய தகவல்கள் வந்து பரிமாற்றம் செய்யப்பட்டது. ஆனால் இந்த முறை ரொம்ப ஸ்ட்ரிக்டாகவே இந்த தேர்வு நடைமுறைகளை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. யாருக்குமே எந்த தகவலுமே தெரியாத சூழ்நிலை தான் வந்து இப்போ வரைக்கும் இருக்குது. ஸோ இருந்தாலும் அவங்க எப்போ விடுறாங்களோ அப்போ தான் முடிவு, எப்போ அவங்க அனௌன்ஸ் பண்ணுறாங்களோ அப்போ தான் நம்ம அதை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற ஒரு கேட்டகரியில் தான் அது போயிட்டுருக்கு. ஸோ எந்தவித அப்டேட்டுமே இது சம்மந்தமாக நம்ம வாய்ஸ் ரைஸும் பண்ண முடியல. ஸோ அதற்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க நோட்டிஃபிகேஷன்லேயே தெளிவாக. தேர்வு சம்மந்தமான நடைமுறைகள் வந்து ஃபாலோ பண்ணுறதுக்கு எந்தவித தகவல் முன்னறிவிப்பும் நம்ம செய்ய முடியாது, செய்யக்கூடாதுன்றத இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி நீங்கள் ஆர்டிஐயில் இன்ஃபர்மேஷன்ஸ் கேட்டால் கூட உங்களுக்கான தகவல் வராதுன்னு சொல்லி இதில் தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து இமெயிலோ இல்லை வந்து கால் ரெக்வெஸ்ட்டோ வச்சிங்கன்னா வெப்சைட்டை பாருங்கன்ற இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும்தான் ஆட்சியர் பிரிவில் வந்து நமக்கு வந்து கொடுப்பாங்க. ஸோ கிட்டத்தட்ட வந்து ஹைகோர்ட்டு அந்த ஸ்கில் டெஸ்ட் இன்னும் கண்டக்ட் பண்ணலை. 3 மாதத்துக்கு மேலாவது சான்றிதழ் சரிபார்ப்பு நடத்தியே. ஸோ எப்படியும் எல்லா மாணவர்களையுமே, இந்த மினிமம் ஸ்கோர் எடுத்த அனைத்து மாணவர்களையுமே செய்முறை தேர்வுக்கு வந்து கூப்பிட தான் போகிறாங்க. ஸோ அதை வந்து கண்டக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களும் ஒரு ஃபைனலைஸ்க்கு வந்து போவாங்க. அதே மாதிரி மாவட்ட நீதிமன்றத்தினுடைய தேர்வு முடிவுகள், ஸோ எல்லாருமே வந்து இந்த இன்டர்வியூ நடந்த அந்த 1 மாத காலம், ஸோ 10th லெவல் போஸ்ட்டுக்கெலாம் அது மாதிரி தான் வந்து கரெக்டாக 1 மாத காலத்தில் முடிவுகளை வந்து அறிவித்தாங்க. ஸோ இந்த வாரத்தில் நம்ம இதனுடைய முடிவுகளை வந்து பெரிதாக எதிர்பார்த்துட்ருக்கோம். கண்டிப்பாக இந்த முறை வந்து நீதிமன்ற ஆட்சேர்ப்பு பிரிவு வந்து நம்மளை ஏமாற்றம் செய்யாமல் கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணிவிடுவாங்கன்றத வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக இந்த 1 மாதத்துலேயே நமக்கு ஃபுல்லாகவே ஃபைனல் லிஸ்ட்டு, அதுக்கப்புறம் வெயிட்டிங் லிஸ்ட்டு, செலெக்ஷன் லிஸ்ட் எல்லாமே வந்து நமக்கு கிடச்சிரும். ஸோ அதனால் இதனுடைய முடிவுகள் இந்த வாரம் வந்து எதிர்பார்க்கப்படுகிறதுன்றதையும் நான் வந்து பதிவு செய்கிறேன். ஸோ ஓரளவுக்கு அசியூம் பண்ண முடியுது இந்த வாரத்தில் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்றது. ஏன்னா அந்த செகண்ட் வீக்கு அப்படின்ற ஒரு கேட்டகரியில் தான் நமக்கு அந்த போன தடவை வந்து இன்டர்வியூ வந்து கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க 8th லெவல் போஸ்ட்டுக்கு. ஸோ அதனால் இந்த முறை அதனுடைய அனௌன்ஸ்மெண்ட் வந்து இந்த வாரத்தில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ஷோராக வந்து எல்லாருமே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்மளும் ஏதாவது தகவல் கிடச்சது அப்படின்னா உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த நீதிமன்ற தேர்வு பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன தகவல்லாம் நம்ம கேட்கக்கூடாதுன்றது இன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. அதை வந்து பார்க்கலாம். ஸோ இதை ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க, தெரில அப்படின்னாலும் இதை வந்து தெரிஞ்சுக்கலாம். ஒரு தேர்வு நடக்கும்போது பணி நியமன நடவடிக்கைகள் இறுதி அடையும் வரை, ஸோ ஃபைனல் லிஸ்ட்டு ரெடி பண்ணுற வரைக்கும் எந்தவித தகவலும் யாருக்கும் தெரிவிக்கப்பட மாட்டாது அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. அதனால் கூட போர்டு வந்து யாருக்கும் இந்த டேட்டில் வரும், இப்போ வரும், நெக்ஸ்ட் மந்த் வரும்ன்ற இன்ஃபர்மேஷன்ஸ் ஷேர் பண்ணாமல் இருக்கலாம். விண்ணப்பத்தை வந்து சான்றிதழ்களை சரிபார்த்த அதிகாரி மற்றும் விடைத்தாள் மதிப்பீட்டாளர்கள், எழுத்து தேர்வு, செய்முறை தேர்வு போன்றவை பற்றிய தகவல்கள் வெளியிடப்பட மாட்டாதுன்னு சொல்லியிருக்காங்க. எந்த விண்ணப்பதாரரும் பணி நியமன நடவடிக்கைகள் இறுதி செய்யப்படும் வரை எழுத்து தேர்வு, விடைத்தாள்களின் ஓஎம்ஆர் ஷீட்டு, ஸோ ஃபைனலிஸ்ட்டு வர வரைக்கும் வந்து ஓஎம்ஆர் ஷீட்லாம் நம்ம ரிக்வெஸ்ட்டாக கேட்டு வாங்க முடியாதுன்றதை சொல்லியிருக்காங்க. எழுத்து தேர்வு, செய்முறை தேர்வு மதிப்பெண்களை மறுமதிப்பீடு மற்றும் மறுகூட்டல் செய்வதற்கு வேண்டுதல் ஏற்கப்பட மாட்டாது. ஸோ ரீவேல்யூவேஷன் பண்ணுறதுக்கான எந்த ஆப்ஷன்ஸும் கிடையாதுன்றதை சொல்லியிருக்காங்க. தேர்வு முடிந்த பின் எழுத்து தேர்வை மதிப்பீடு செய்வதற்கான விடைகள் வினாத்தாளுடன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வெளியிடப்படும். ஸோ அதை நமக்கு ஆன்சர் கீஸ்லாம் உடனே அப்டேட் பண்ணிவிடுவாங்க. தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் எந்த ஒரு தகவலையும் கோரும் விண்ணப்பம் ஆட்சேர்ப்பு பணி முழுமையாக முடியும் வரை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ கூட ஏன் இந்த தேர்வு வந்து காலதாமதம் ஆகுதுன்னு ஹைகோர்ட் சம்மந்தமாக நம்ம ஆர்டிஐ ஃபைல் பண்ணோன்னா அதற்கு எந்த ரிப்ளையும் வராது. ஏன்னா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லேயே சொல்லிட்டாங்க, தேர்வு முடிவு ஃபைனலைஸ், அது எப்போ வேணாலும் நடக்கலாம். அதனால் அந்த லிஸ்ட்டு ஃபைனலைஸ் ஆகிற வரைக்கும் நாங்கள் எந்த தகவலும் பரிமாற்றம் செய்ய மாட்டோன்றதை தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழோட கேட்க முடியாது அப்படின்றத தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஆட்சேர்ப்பு செயல்முறை தொடர்பான அனைத்து விவரங்களும் நீதித்துறை ஆட்சேர்ப்பு பிரிவு முடிவு இறுதியானது மற்றும் அனைத்து தேர்வுகளையும்
கட்டுப்படுத்தும் சொல்கிறாங்க. எல்லா தேர்வுக்குமே இந்த காமன் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்ன்றது அக்செப்டபிள் ஆகுன்றதை தெளிவாக சொல்லிட்டாங்க. ஸோ இதான் இந்த நோட்டிஃபிகேஷன் விடும்போது வெளியிட்ட ஒரு இன்ஃபர்மேஷன். ஸோ அண்டர் ஆர்டிஐ ஆக்ட் கீழே வந்து இதெல்லாம் நாங்கள் வந்து ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்றத ஆட்சேர்ப்பு பிரிவு வந்து பதிவு செஞ்சு இதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இருந்தாலும் நம்ம ரியாலிட்டி வந்து பார்க்கணும். மாணவர்களுடைய வாழ்வாதார பிரச்சனை, ரெண்டாவது வேலைவாய்ப்பு, அன்எம்ப்ளாய்மெண்ட் சுச்சுவேஷனில் தான் ஒரு மாணவர்கள் எந்த போட்டித் தேர்வாக இருந்தாலுமே அப்ளை பண்ணுறாங்க, எழுதுகிறாங்க. ஸோ இதற்கான ஜஸ்டிஸ் வந்து உரிய முறையில் கிடைக்கணுன்றதுலேயும் தெளிவாக இருக்காங்க. மற்ற போர்டெல்லாம் வந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்ணி ரிசல்ட்டுக்கு வெளியிடலை, ஸோ டிலே பண்ணுறாங்கன்றதெல்லாம் நம்ம நீதிமன்றத்தில் போய் தான் வந்து முறையிட்டு இதற்கான ஜஸ்டிஸை வந்து கேட்போம். ஸோ நீதிமன்ற தேர்வே இந்த மாதிரி தாமதமாகும்போது இதற்கான சொல்யூஷன், ஸோ ஒரு தெரிஞ்சிக்க வேணாம், மாணவர்கள் வந்து எந்த விதத்துலையும் ப்ரெஷர் பண்ண வேணான்னு நினைக்கிற போர்டு வந்து ஒரு காமனாக ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை வந்து சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி பணிகள் நடைபெற்றிருப்பதால் காலதாமதம் சற்று வந்து ஆகும் அப்படின்றத வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் கூட சொல்லலாம். ஒரு டிஸ்பிளே வந்து ஒரு சர்க்குலர் மாதிரி இஷ்யூ பண்ணலாம். ஸோ இதெல்லாம் 21 பண்ணாங்க. சும்மா வந்து மாணவர்கள் வந்து கேட்குறாங்கன்றதுக்காக வந்து பண்ணக்கூடாது. 2021 என்ன நடைமுறைகளை ஃபாலோ பண்ணாங்களோ அதெல்லாம் வந்து அப்பப்போ அப்டேட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஆனால் இப்போ எதுவுமே பண்ணாதது தான் நிறைய மாணவர்களுக்கு வந்து பெரிய வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது. ரெண்டாவது அவங்களுக்கே தெரியும், 21 எழுதின மாணவர்கள் நிறைய பேர் இப்போ அடுத்த டைமும் அட்டம்ப்ட் கொடுத்துருக்காங்க. ஏன்னா எந்தவித வேலைவாய்ப்புமே கிடைக்காத சுச்சுவேஷனில் எந்த போஸ்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு கல்லூரி முடிச்சிருக்கோம், அதெல்லாம் வந்து கேர் பண்ணாமல் மாணவர்கள் வந்து ட்ரை பண்ணுறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இது 3 வருட ப்ராசஸ் அப்படின்றது ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயமாக தான் இருக்குது. ஸோ இந்த ஒரு 15 டேஸ் போச்சுன்னா ஏப்ரல் மந்த் வந்துருச்சு. 3 வருஷம் கம்ப்ளீட்டட் நோட்டிஃபிகேஷன் விட்ட டேட் வந்து ஏப்ரல் மந்தில் விட்டுருந்தாங்க. ஸோ ஆஃப்டர் ஏப்ரல் மந்த் 2026 வந்து வரப்போகுது. அடுத்த சுச்சுவேஷன் 2026 மாணவர்கள் வந்து இந்த பணிக்கு வந்து ஜாயின் பண்ணியிருக்கணும் அப்படின்றது தான் எல்லாருமே எதிர்பார்த்துட்ருக்கோம். கண்டிப்பாக அதை வந்து உரிய முறையில் ஆட்சேர்ப்பு பிரிவு வந்து பண்ணணுன்றத நம்மளும் தேர்வர்கள் சார்பாக வந்து கோரிக்கையாக வைக்கிறோம். அதே மாதிரி இது ஏன் டிலே ஆகுதுன்ற இதை வந்து பேட்டர்ன் வந்து தெரிஞ்சுக்க முடியல. ஒருவேளை அங்கே ஆட்சேர்ப்பு பிரிவில் வந்து ஆட்கள் பற்றாக்குறை இருக்கா, இல்லை வந்து ஒரு ப்ராசஸும் வந்து ஒரு அப்ளிகேஷனும் வேல்யூ பண்ணி பண்ணுறாங்க அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா ஒரு ஜாப்ன்றது பெரிய ஒரு விஷயம், அது வந்து சரியான நபர் கிடைக்கணுன்றதில் நீதித்துறை வந்து தெளிவாக இருப்பாங்க. ஸோ அதனால் கூட வந்து ஒரு இண்டிவிஜுவல் கேண்டிடேட்டுடைய மதிப்பெண்களும் என்ன ப்ரியாரிட்டி, என்ன ப்ரிஃபரன்ஸு, ஸோ என்ன கட் ஆஃபு, ஸோ இதை வந்து எத்தனை பேர் இதில் ஒரே கட் ஆஃபில் வராங்கன்றதெல்லாம் அனலைஸ் பண்ணணும். ஸோ இதெல்லாம் அனலைஸ் பண்ணுறதுக்கு ஒரு தனி டைம் எடுக்கும். அதை வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் சொல்லிவிட்டு ஒரு இன்ஃபர்மேஷனாக கொடுத்தாங்கன்னா கூட மாணவர்கள் வந்து அக்செப்டபிள் ஆயிடுவாங்க. எதுவுமே அப்டேட் பண்ணாமல் இருக்கிறது தான். ஸோ ஒர்க் போகுதா இல்லையா, மாணவர்கள் வந்து வெயிட் பண்ணலாமா வேணாமா, இன்னும் 1 மாதம் ஆகும், அது சம்மந்தமான அப்டேட் வரத்துக்கு நாங்கள் 2 months டைம் எடுத்துக்கோன்ற ரிசல்ட் ஷெடியூல்லாம் கொடுத்தாங்கனாலே மாணவர்கள் ஓகே இப்போ தான் ரிசல்ட் வரும்ன்றதை கடந்து போயிடுவாங்க. ஸோ ஃப்யூச்சரில் ஒரு நோட்டிஃபிகேஷன் விடுறாங்கன்னா எக்ஸாமினேஷன் டேட்டு, அப்புறம் வந்து ஃபைனல் ரிசல்ட்ஸ் வரைக்கும் எப்போ வருது அப்படின்றத நிறைய போர்டு இப்போ ஃபாலோ பண்ணுறாங்க. அதே மாதிரி ஃப்யூச்சரில் வர எக்ஸாமினேஷனுக்கு ஆட்சேர்ப்பு பிரிவு இதை வந்து ஃபாலோ பண்ணணுன்றத நம்மளும் தேர்வுகள் சார்பாக வந்து ஒரு கோரிக்கையாக வந்து வைக்கிறோம். கண்டிப்பாக நீதித்துறையினுடைய இந்த இறுதி முடிவுகள் அப்படின்றது நேர்மையான முறையில் மாணவர்களுக்கான ஒரு ஜஸ்டிஸாக இருக்குன்றதை எல்லாருமே எதிர்பார்க்குறோம். கண்டிப்பாக இந்த வாரத்தில் நிறைய முடிவுகள் அப்படின்றது அறிவிக்கப்படலாம். ஸோ பட்டது அப்படின்னா நம்மளும் நம்ம சேனலில் வந்து இன்ஃபர்மேஷனாக கொடுக்குறேன். ஸோ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் உங்ககிட்ட ஷேர் பண்ணணுன்ட்டு தான் நம்ம இந்த வீடியோவை நோட்டிஃபிகேஷன் எடுத்து உங்களுக்கு ஸ்பெஷலாக வந்து வீடியோ மேக் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ எல்லாருக்குமே இந்த கட் ஆஃப் பற்றின ஒரு ஃபியர்னஸ் இருக்குது. ஸோ எப்படியும் அந்த 2300 பேர் தான் வேலைக்கு போக போகிறாங்க. மீதமுள்ள நபர்களில் வந்து ஒரு பாதி கேட்டகரி வெயிட்டிங் லிஸ்ட்லேயும் மீதி பேர் வந்து ரிஜெக்ஷனும் ஆக போகிறாங்க. ஸோ அதனால் அவங்களுக்காக ஒரு சொல்யூஷனாக அடுத்தடுத்த வீடியோ வந்து நம்ம அடுத்த நோட்டிஃபிகேஷன் எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குது அப்படின்றதெல்லாம் தொடர்ந்து நம்ம சேனலே வந்து அப்டேட் பண்ணுறோம். தொடர்ந்து சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.